ஒரு சிங்கிள் சார்ஜில் 300 கிலோமீட்டர் ஆகக்கூடிய டெஸ்லா கார்ல கூட இது இல்லை தான். அதனால மக்களுக்கு நன்மை, எங்களுக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை. ஸ்மூத்தா போய் கொண்டிருக்கு, சத்தம் கேட்காத வழியா ஒரு இரிட்டேஷனும் இல்லை. போனாலும் ஒரு டயர்ட்னா கூட நம்ம சாச்சி விட்டுட்டு படுத்தளவி போகலாம். இந்த பேசஞ்சர் விட்டு போட்டு ₹2 வேண்டிய செலவு முடிய போகுது. கிலோமீட்டருக்கு விலையும் லோவா தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஃபீச்சர்ஸை கையா வச்சிருக்கிறோம். இயர் போட்டு எடுக்கிற அதை விட பிக்கப்பா வருது. இறக்குமதி செய்கிற ஆட்டோகளில் விலையை நான் அனலைஸ் பண்ணேக்க அது வந்து ஓவர் காஸ்ட். கூடுதலாக ஆட்கள் விரும்பி வாங்குவேன். நிறைய உள்ளூர்ல இருக்கிறபடியா ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே ஹெல்ப் பண்ண. பெரிய பேட்டரி கொடுத்து பேசஞ்சருக்கு நல்ல சீட், டிரைவருக்கு நல்ல சீட், லக்கேஜ் ஸ்பேஸ். இப்போ இது ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்தா இந்த ஆட்டோவை கண்டுபிடிச்ச யாரு செஞ்சது? என்னோட சித்தப்பா. இடமும் நல்ல பெருசா இருக்குது, விலையும் ஓகே. வருங்காலத்துல நீ எலக்ட்ரிக்கல் இதர கண்ட்ரோல்லையே பிரேக் ஆட்டோமேட்டிக்காவே பிடிச்சி தண்டை பாட்டிலேயே ஸ்லோவா கீழே இறக்கணும். டாக்டரை பொறுத்தவரை எனக்கு சத்தமும் புகையும் வரக்கூடாது. மோட்டர் தானே, மோட்டர்ல வந்து ஸ்பீட் கூட. ஜிபிஎஸ்ங்கிற வாகனத்தை நாங்கள் ஃபோன்லேயே ட்ராக் பண்ணி கொள்ளலாம். இதுலயே கியர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மட்டும்லயே வந்துருது. ஸ்டார்ட் பண்ணா சத்தம் ஒன்றும் கேட்காது, ரெடி என்ன மட்டும் இதில் விழும். அதே ஸ்பீட்ல அப்படியே நாங்க வெட்டி எடுக்கலாம், எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இப்ப நீங்க ஜோசிப்பீங்க இது உயரமா இருக்கிற ஆள. அடுத்தது சீட்டுகள் வந்து எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் தான். ஓகே, இந்த ஆட்டோட விலை என்ன? ஒரு சிங்கிள் சார்ஜில் 300 கிலோமீட்டர் ஆகக்கூடிய நெப்டியூன் என்கின்ற புத்தம் புதிய எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து ஜாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கருடன் பிரைவேட் லிமிடெடால ஒரு ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ்நாடு கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 300 கிலோமீட்டருக்கு வெறும் ₹450 செலவு. அதாவது இந்த சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்தி இதை சார்ஜ் பண்ணிங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு வெறும் ₹450 செலவு. இங்கே இருந்து பவுனியாக போயிட்டு திருப்பி வரலாம். அவ்வாறான நெப்டியூன் என்கின்ற புத்தம் புதிய எலக்ட்ரிக் ஆட்டோ இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திலே ஜாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இன்றைய தினம் இடம்பெற்று கொண்டிருக்கு. இது சம்பந்தமான காட்சியத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. பார்த்தீங்கன்னா மற்ற ஆட்டோவில் கூட இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா இட வசதி இல்லாமல் இருக்குது, அதோட நிறைய ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது. இதை பற்றிய மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்கோ வீடியோவில் போகலாம். பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட முற்று முழுதான இலத்திரிகள் ஆட்டோ. அங்கே எவ்வளோ மக்கள் வந்து ஆர்வமாக இதை பார்த்து கொண்டு இருக்காங்க. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த பேட்டரி மோட்டர் மட்டும்தான் இறக்குமதி செய்யப்பட்டது. மிச்சம் ஃபுல்லாகவே ஜாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த ஆட்டோ. கிட்டத்தட்ட இது வந்து 6 கலரில் இந்த ஆட்டோ இப்போ வந்திருக்கு. சிவப்பு, மஞ்சள், நீலம், கருப்பு, பச்சைன்னு சொல்லி 6 கலரில் இப்போ லான்ச் பண்ணியிருக்கணும். இன்னும் இதோட வேறு கலரில் வரலாம். எங்களோட கருடன் பிரைவேட் லிமிடெட் சொல்லுங்கண்ணா. கருடன் பிரைவேட் லிமிடெட் வந்து நீண்ட காலமாக இயங்கி கொண்டு நிறுவனம். முதல்ல வந்து சோலர் ரன் அறிமுகப்படுத்தி சோலரை எல்லா வீட்டு மின்சுட்டாக பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னே நீங்கள் சோலர் செய்திருக்கிறார்கள். கருடன் வந்து சோலரில் பிரயோஜனம் அடைஞ்சு கொண்டு இருந்தது. அந்த இடத்துல தான் அவர்களுடைய சகோதரர்கள் அமைந்து இப்படி ஒரு நெப்டியூன் ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ ஒன்று அறிமுகிச்சிருக்கிறார்கள். ஓகேண்ணா, இது வந்து இந்த ஆட்டோ வந்து ஒரு ஃபுல் சார்ஜில் எவ்வளோ தூரம் ஓடும்? 350 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஓடும் மட்டும் போட்டிருக்கிறோம். அதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருந்து வவுனியா போய் வரும் என்றதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம். ஏன்னு சொன்னால் எங்களோட பேட்டரி வந்து 20,000 கிலோ வேட்ஸ் பேட்டரியாக இருக்குது. அதனால வந்து அயன் லித்தியம் சேர்ந்த பேட்டரியாக இருக்கிறதால 20,000 கிலோ வேட்ஸாக இருக்கிறதால போய் வரும். லித்தியம் போஸ்பேட் தான் உங்களோட பேட்டரின்றது. அந்த இதில் முக்கியமானது வந்து உங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டிஸ்பிளேக்கு இருக்குது கட்டாயம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மள பலமே வர 3 வீலரை விட என்னன்னு சொன்னா எங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னா இந்த குயிக் ஃபுட் ஊப்பர் மற்றது இந்த கொரியர் வேலை செய்யறவங்களுக்கு பைக்ல தான் தெரியுறாங்க. ஸோ பைக் இப்போ 15 லட்சமா போயிட்டு அதுக்கு ஆட்டோ 22 லட்சம் 23 லட்சம் கேட்க ஆட்டோ எடுத்துட்டு போயிடலாம் தானே. ரெண்டின் செலவும் வந்து கிட்டத்தட்ட ஒன்னா வந்துட்டு ஃபினான்ஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பைக் எடுத்து நாங்கள் இதை எடுத்து கட்டாயம் வந்து லாபம் இருக்கு. என்னன்னு சொன்னா 300 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டாயம் ஓடும். ஓடிட்டோம் நாங்கள். அப்ப 300 கிலோமீட்டருக்கு வந்து கட்டாயம் 16 சார்ஜிங் பாயிண்ட் மட்டும் தான் போகுது. 16 யூனிட் மட்டும் தான் போகுது. ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 16 யூனிட் டைம் ஆகும். உங்களுக்கு சரியா 2.5 ஹவர்ல இருந்து 3 ஹவர்ஸுக்குள்ள உங்களுக்கு ஃபுல் சார்ஜ். அதாவது வீட்டு மின் இணைப்போட அப்படி இல்லை, நீங்கள் சோலார் போட்டி இருந்தாலும் நீங்க சோலார்ல இருந்து வீட்டுக்குரியது எல்லாமே வந்து ஏசியா தானே நீங்க பாவிக்க போறீங்க. டிசிஎம் ஏசியா தானே கன்வெர்ட் பண்ணி பாவிக்கிறீங்க. என்னத்துல பாவிச்சாலும் உங்களுக்கு கடும் லாபம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றது இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தானே, சீட் வந்து கட்டாயம் மடிச்சு வச்சு கொள்ளலாம். மற்றது மற்ற ஆட்டோக்கள் மாதிரி அந்த அவ்வளவு
ஏறி இறங்குறது ஹார்ட்டா இல்லாம வயசு பண்ணாக்க எல்லாமே ஸ்மூத்திங்கா வச்சிருக்கோம். மற்றது முன்னுக்கு வந்து டபுள் சொக்கப் சோறான் கொடுத்துருக்கோம் பாருங்க. ரைட் ஹெவியா லோட் தாங்குற மாதிரி முன்னுக்கு சொக்கப் சோறு இருக்கு. பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வில்லு தகடு இருக்கு. ரைட் ரைட். அடுத்தது இந்த இருக்கு, இந்த சீட்டை நீங்க மடிச்சு நீங்க வக்கில இறக்கி கொள்ளலாம். இறக்கினீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே பின்னால வந்து ஸ்பேஸை பாத்தீங்கன்னா கடும் ஸ்பேஸ் கொண்டு வரும் உங்களுக்கு. அப்படியே இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்கல அளவில் இருக்கு. இது பார்த்தா உங்களுக்கு இந்த அளவு மாதிரி தான் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த சீட்டையும் இதே மாதிரி மடிச்சு கொள்ளலாம். ஓகே ஓகே. நீங்க மடிச்சு கொள்ளைக்க உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மினி லோரின்ற அளவுக்கு ஒரு கொரியர் சர்வீஸ் அப்படியே ஃபுல்லாவே இதுலயே நீங்கள் நடத்திக்கலாம். இதுல பாரமேத்துறேன்டா எவ்வளவு பாரமேத்தலாம்? நீங்கள் குறைஞ்சதுன்னா 1000 kg மேலே ஏற்றலாம். ஏன்னா நாங்கள் வந்து 10 மேன் பவர் வந்து மேலே ஏறி நின்று எங்கட விலை தெரிஞ்ச இப்போ ஒருத்தருமே 90-80 கிலோ விலை இருக்கும். நாங்கள் 10-12 பேர்கிட்ட நின்றுக்கிறோம். வித்தவுட் டிரைவரையும் விட்டு தான் சொல்கிறோம். நான் டிரைவரையும் சேர்த்தனா 12 பேர்கிட்ட நின்றுக்கிறோம். மற்ற இதெல்லாம் ஃபுல்லாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம். மூடி இருக்கிறோம், முட்டி இருக்கிறோம், உடைச்சிருக்கிறோம், தூக்கி போட்டிருக்கிறோம் மேலே இருந்து. ஏன்னா இங்கே இருந்து நாங்கள் கொண்ட கொடுக்க அதை வந்து தரமாக கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் தரப்படுத்தி கொடுத்துருக்குறோம். இதுக்கு சான்றிதழ் கிடைச்சிருக்கு? அதாவது எல்லாம் இப்போ ஆரம்பிக்கலாம் அப்ரூவல் பண்ணிட்டோம். ஆரம்பியிலேருந்து அப்ரூவல்லாம் தந்துட்டாங்க. எனி சேல்ஸுக்குரிய சான்றிதழ்கள் தருவாங்க. அதை தந்தோன்னா நாங்கள் விட் பண்ணி வாங்கிடுவோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு வில்லு தகடு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் தாங்குமே நல்ல இதாக வில்லு தகடு ஒன்று காட்டுங்க. நம்மளா இந்த டயர் வந்து நார்மல் 3 வீலர் பெருசா இருக்கு. என்ன எத்தனை டயர் இது? இது வந்து 3 வீலருக்குரியது தான். இப்போ நாங்கள் இது சொல்லி நாங்கள் இதை எடுத்தபடியாக என்ன செய்யணும்னா நாங்கள் அதான உங்களுக்கு சொன்னோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அந்த லோட்டுக்கு, அதாவது வாகனத்தை பாருங்க, ஆட்டோ எடுத்துட்டு ஒரு பட்டால சாமான எடுத்துட்டு போகும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஒன்று எடுத்தா இதுல ஏதாவது ஒரு பிரியோசனம் இருக்கும். இதால எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை. ஸோ நாங்கள் என்னென்ன வசதி நாங்கள் கொடுக்குறோம் அதோட பின்னுக்கு பேசஞ்சருக்கும் வந்து பின்னால யூஎஸ்பி சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்கோம். முன்னுக்கும் இருக்கு, பின்னுக்கும் இருக்கு. 2 சார்ஜ் போர்ட் இருந்தா அதே மாதிரி அங்காலையும் இருக்கு. கொண்டாடியும் எங்களோட டிராவலிங்ல போயிருக்க சம் டைம் ஒரு எமர்ஜென்சி கால்னு சொன்னா சார்ஜர் இல்லைன்னா யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கேட்கணும் இல்ல, அவசியம் இல்லை. மற்ற முன்னுக்கு 2மே எல்இடி லைட் மாதிரி ஸ்ட்ரென்த் தான். சின்ன கம்ஃபர்டபிளா இருக்குதா? கம்ஃபர்டபிளா இருக்கு, எனக்கு ஓடுறதுக்கு. பிக் மாடல் இல்ல தானே, பட்டன்ல ஆன் பண்ணி போட ஈஸியா இருக்கு. திருப்ப எல்லாம் ஈஸியா இருக்கு. டென்ஷன் இல்ல, ஸ்மூத்தா போய் கொண்டிருக்கு. சத்தம் கேட்காத வழியா ஒரு இரிட்டேஷனும் இல்ல. வேற வெஹிக்கிள் ஓடி இருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோ ஓடுறதா? கார்ல கம்ஃபர்டபிள் இருக்கு. இதுக்கா என்ன மாதிரி? சீட் எல்லாம் கம்ஃபர்டபிளா இருக்கு எனக்கு. இதுக்கு என்னோட ஆசை தானே நான் இந்த ஆட்டோ ஓட போறேன். ஆனா நான் வந்து நல்லா படிக்கிறேன் பள்ளிக்கூடத்துல. ஆனா நான் வந்து கட்டிக்கலாம் படிக்கிறேன். இந்த ஆட்டோவா கண்டுபிடிச்ச யாரு செஞ்சது? என்னோட சித்தப்பா. ஓகே, ஆகாஷன் கத்துக்க போறேன். சரி, ஓகே ஓகே. இதுல உள்ள சொல்லுங்க ஆப்ஷன்களை பற்றி. இதுல என்னன்னு சொல்லிச்சுன்னா ஸ்பெஷலான அம்சங்கள் என்னன்னா, இதுக்கு வந்து இப்ப நாங்க அந்த ஆட்டோக்கு வந்து கியர் வந்து இப்ப ஆக்சிலேட்டர் முறுக்கும் போது இங்கால கையில ஒரு கியர் ஒன்று போடணும்ன்ற ஒரு இது ஒன்று வரும். இதுக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்ப நம்ம வந்து ஒன் பண்ணிட்டோம்னா ஒரு பட்டன் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுலயே கியர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பட்டன்லயே வந்துடும். எல்லாம் பட்டனே தான். பட்டன்லாம் மாத்திட்டோம். நம்மளோட பாட்டில் நமக்கு எந்த ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் இதை கொடுத்துட்டு இருந்தோம்னா அது பாட்டில் மூவிங் ஆகி கொண்டிருக்கும். நம்ம ரிவர்ஸுக்கு வந்துட்டோம்னா பிரேக் அமர்த்தி ஸ்டாப் பண்ணி போட்டு இதுலயே பட்டன் இருக்குது. ரிவர்ஸை கொடுத்தோம்னா ரிவர்ஸ் போகும். மற்ற வந்து டேஷ்போர்ட்லயே ஸ்பீக்கர் ஐட்டங்கள் செட். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்கி ஃபிட் பண்ண தேவையில்லை. யூஎஸ்பி அடிக்கிறக்கோ நம்ம பாட்டுக்கு இது செய்யறக்கோ அது எல்லாமே வந்து இதோடயே வருது. அடுத்தது சீட்டுகள் வந்து எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் தான். ஆட்டோக்கு வந்து மறுபடியும் வரல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சீட். எல்லா சீட்டுக்கும் நார்மல் ஆட்டோ வரும் சீட்டுகள் தான் வரும் ஆட்டோக்கு. ஆனா இதுக்கு அப்படி இல்லை. ஃபுல்லாவே இல்லாம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். தூரத்துக்கு போனாலும் ஒரு டயர்னா கூட நம்ம சாச்சி விட்டுட்டு படுத்தளவி போகலாம். இந்த பேசஞ்சர் விட்டு போட்டுனா வெளியில டிரைவர் நிப்போம். அதே பேட்டர்ன்ல தான் எங்களுக்கு வந்து பேசஞ்சர் சீட்டும் இருக்குது. இப்ப நம்ம தனியா ஒரு இடத்துல ஒரு சாமான்கள் இதெல்லாம் வாங்கி ஏற்றி கொண்டு போறோம்னு சொன்னாலும் நாங்க வந்து ஆட்டோல போய் சாமானை வாங்கி இன்னொரு வாகனம் பிடிச்சி சாமானை ஏற்றி வீட்டுக்கு போக தேவையில்லை. உங்களுக்கு தேவையான மாதிரி அடிச்சு விட்டு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த சீட்டும் வந்து நாங்க உடமானாக்கள் மெல்லியாக்களுக்கு ஏற்ற மாதிரி முன்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த சீட்டையும் ஃபுல்லா நம்ம கீழே மடிச்சு விட்டு போட்டு சாமான் ஏற்றலாம்.
சரியா நம்பி லோட் போடலாம். என்ன பிரச்சனை சொன்னா கீழுக்கு வந்து வில்லு தேடுதான். ரைட். அதால வந்து இப்போ சொக்கன் சோறுண்டா தான் லோட் போட பயம். சொக்கன் சோறு ஒரு கண்ட்ரோலுக்கு தான் தாங்கும், கூடுன லிமிட்டை தாங்காது. இது வந்து நம்ம பயப்படாம போடலாம். என்ன காரணம்னா கீழே வந்து வில்லு தேடு, வாகனங்களுக்கு இருக்கிற வில்லு தேடு. பின் டோர் ஓப்பன் பண்ணி செயின்ல விட்டு போட்டு நீங்க ஓப்பன்லயே கொண்டு போகலாம், தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு பாரம் ஏற்றலாம் இதுல? பாலம் வந்து நீங்க 300 தொடக்கம் 600 வரைக்கும் வெயிட் போடலாம். அதாவது கிலோ 300 கிலோ தொடக்கம் 600 kg வரைக்கும் நீங்க வந்து இதுல வெயிட் போடலாம், பயப்படாம இது பண்ணலாம். மற்ற வந்து நீங்க வீட்டுலயோ எங்கேயுமே சார்ஜ் போட்டு கொள்ளலாம். அதுக்குரிய கண்ட்ரோல் இதுதான், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த இருக்குது. பேட்டரி வந்து இது கீழே வருது. அது செல்ஸ் வந்து சொன்னா இல்லைண்ணா 20 செல்ஸ் இருக்கு. தனித்தனி செல்ஸ் உள்ள இந்த அளவு சைஸ் செல்ஸ்ல வந்து மொத்தம் 20 செல்ஸ். அந்த 20 செல்ஸ் சேர்த்து தான் ஒரு ஆட்டோவுக்கு ஃபிட் ஆகும். அப்போ அதில் கெப்பாசிட்டி கொடுக்கும். மற்றது முன்னுக்கு வந்து டிஸ்க் பிரேக், பின்னுக்கு வந்து கப் பிரேக். அந்த ஆட்டோ மாதிரி நம்ம பயப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை. இது 60 km/h ஓடும். அந்த ஆட்டோ 80 போட்டிருக்கும், ஆனா 60-70 தான் ஓடும். 70 ஓடும். இது 60ன்னு சொன்னா அதே 60ல ஓடும். ஆனா 60ல போனோம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டோம். நம்மளோட லிமிட்டுக்கு தான் நம்ம ஆக்சிலரேட்டர் பிடிக்கணும். இந்த ஸ்பீட் கூட போறது அதான் இது மோட்டார் தானே. மோட்டார்ல வந்து ஸ்பீட் கூட நம்ம அதே ஸ்பீட்ல நம்ம ஓடல. 60 km. நம்மள பட்ஜெட்ல வந்து இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் கியர்ல கிடக்குன்னு சொன்னா இதுல ஃபர்ஸ்ட் காட்டும், செகண்ட் போட்டோம்னா செகண்ட், தேர்ட் போட்டோம்னா தேர்ட் காட்டும். மற்றது வந்து ஹெப்பியில அதாவது சார்ஜ் இருக்கிற கணக்கு அதுகள் வந்து இதுல டிஸ்பிளேலயே காட்டி கொண்டிருக்கும். ஏதாவது ஃபோல்டுகள் வந்து அப்படின்னு சொன்னா இவடத்துல எமர்ஜென்சி ஒரு லைட் ஒன்று ஓட்டோவா தானே நம்ம திறப்பு ஆன் பண்ணி ரெடின்னு விழுந்த முடியாதான் நம்ம ஒழிக்கிடணும். அதுக்கு முதல்ல அதுல வந்து வேற ஏதாவது ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மெசேஜ் மாதிரி இதுல ஒரு வந்ததுன்னா நம்ம மூவ் பண்ண இல்லாது, அது தானாவே லொக் ஆயிரும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா ஒரு ஏத்தமான இடங்கள்ல நம்ம ஏத்தி போட்டு விட்டாலும் இது வந்து வேகமா, இப்ப நம்ம அந்த ஆட்டோ வந்து ஒரு ஏத்ததுல ஏத்திட்டு விட்டோம்னா நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இதை கீழே இறக்கணும். அதை பிரேக்கை பிடிச்சி ஆனா இதை ஏத்திட்டு விட்டோம்னா இதர கண்ட்ரோல்லையே பிரேக் ஆட்டோமேட்டிக்காவே பிடிச்சி தண்டை பாட்டிலேயே ஸ்லோவா கீழே இறக்கணும். அது ஏத்தத்துல முன்வளத்தால ஏத்தினாலுமோ பின்வளத்தால ஏத்தினாலுமோ அதே கண்ட்ரோல்ல தான் இது வரும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு அந்த பிரேக் சிஸ்டம். அந்த ஆட்டோக்களுக்கு நமக்கு அப்படி இல்லை. அதான் இது ஒரே டைம்ல 3 வீலுக்கும் ஒரே இதுல பின்னுக்கு 2 கப் பிரேக், முன்னுக்கு ஒரு டிஸ்க் பிரேக், மூணுக்குமே ஒரே டைம்லயே பிடிக்கும். என்ன வேகத்துல போய் அடிச்சாலும் அந்த ஸ்பாட்ல நிக்குது வாகனம். இதுல பாத்தீங்கன்னா மற்ற இதுல வந்து 3 பேர் கஸ்டமர் இருக்கு. பாத்தீங்கன்னா 3 பேரே நல்ல வடிவா இருந்து போகலாம். நாங்க இப்ப டெஸ்ட்ல போயிட்டு வரோம். ஆட்டோவில் வந்து சவுண்டே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஆட்டோ ஓடுற சவுண்டே தெரியல. நீங்க பயப்படாம எவ்வளவு விதத்துல போய் எப்படியும் பட்டி இது செய்யலாம், எதுக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க இது உயரமா இருக்கிறதால டக்குன்னு பிரட்டும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா எதுக்குமே இது செய்யாது. அதே ஸ்பீட்ல அப்படியே நாங்க வெட்டி எடுக்கலாம், எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இப்ப நீங்க யோசிப்பீங்க இது உயரமா இருக்கிறதால பிரட்டிருமோ விழுத்திருமோ அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்படியெல்லாம் விழுத்தாது. இப்ப மட்டாக்கள் கூடுதலா கேட்டது இதைத்தான், இது டயர் இவ்வளவு மெல்லிசா இருக்குது, இதை கொஞ்சம் அகலமா போட்டிருந்தா பிரட்டுற இது குறையும் அப்படின்னு சொல்லி. ஆனா இது உயரமா இருக்கிறதுன்னு சொல்லி பிரட்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே இதுல இல்ல. அதே கெப்பாசிட்டியில நம்ம போய் எப்படி வெட்டினாலும் அப்படி பிரட்டாது. ஏன்னு சொன்னா வெயிட் குறைவு தானே. இப்ப கீழே வெட்டிற வெயிட் வந்து இதுக்குள்ள தாங்கி கொண்டே இருக்கும். சார்ஜிங் போய் 4 கொடுத்துக்கணும். யூஎஸ்பி சார்ஜிங் வந்து பேசஞ்சருக்கு சீட் சார்ஜிங் பண்ணலாம். அதே மாதிரி டிரைவருக்கு இதுல சார்ஜ் பண்றதுக்கு வசதி இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ராவா எதுவும் வாங்கி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. உண்மையிலேயே இந்த இதுல போயிட்டு வந்தா உண்மையிலே வேற லெவல்னு சொல்லலாம். இடவசதியும் சரி, இதுல உள்ள ஃபியூச்சரும் சரி, எல்லாமே வேற லெவலில் இருக்கு. ஓகே, இந்த ஆட்டோட விலை என்ன? விலை வந்தோம்னா இப்ப இன்றைய நாளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அந்த ஆஃபர் சம்பந்தமா இதா கொடுக்குறாங்க. இன்றைய தான் நாங்க லான்ச் பண்றது ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு வந்து வீட்டுல நம்ம சார்ஜ் போட போறோம்னு சொன்னா வீட்டுல சார்ஜ் போடக்குள்ள நம்மளோட மின்சார சபைக்குரிய பில்லும் வருந்தானே. இப்ப அதையும் குறைக்கணும் இன்றைக்காக. அதாவது இது சார்ஜ் போடுற மூலமா இதையும் வாங்கி நீங்க சிபிக்கும் காசு கட்டி அதுக்கும் கரண்ட் பில் கூட வந்து அதுலயும் உங்களுக்கு பில்லுகள் கூட வரணும். அந்த இதை குறைக்கணும்ன்றதுக்காக சோலார் சிஸ்டத்தையும் இதோட நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். அது எப்படின்னு சொன்னா 6.2 kW சோலார் சிஸ்டம் ஒன்று எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க சிபியில் அப்ரூவல் எதுவுமே எடுக்க தேவையில்லை. அது வந்து உங்களோட சொந்த பவனைக்கு வீட்டுல போட்டுறீங்க, கீழே இன்வெர்டர் போட்டீங்க, அதுக்குள்ள பெட்டியை போட்டுறீங்க, அதுக்கு வந்து வேற பெட்டி வரும், பெட்டியை போட்டுறீங்க. நீங்க வெயில் நேரம் அது ஓட்டோவா சார்ஜ் ஏறி இருக்கும். நைட்ல கரண்ட் இல்லாட்டிலோ நைட்லயோ நீங்க வந்து சிபியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பகல் ஹயர் ஓடுறீங்க, நைட்டுக்கு வரீங்க, சார்ஜ்ல போடுறீங்க. அதே சோலார் அதாவது வெயிலால சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிற பெட்டியில இருந்து உங்க ஆட்டோவை சார்ஜ் பண்ணலாம். அதுலயும் சார்ஜ் பண்ணி போட்டு நீங்க என்ன செய்யலாம், வீட்டுல இருக்கிற அதாவது ஃபேன்
ஃப்ரிட்ஜ், சின்ன கிரைண்டர்கள், ஃப்ரிட்ஜ்லாம் மறுபடியும் இருக்கும் அதுல. அதுகள் எல்லாம் அதுலயே நீங்க பாவிக்கலாம். ரைட். இப்படி பாவிக்கும் போது உங்களுக்கு வந்து கரண்ட் பில் இது குறையும். அந்த இதுக்கு தான் அந்த சோலார் சிஸ்டம் நாங்க வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரைட். அதோட சேர்த்து இந்த விலை வந்து எவ்வளவு? அதோட சேர்த்து மொத்தமான விலை வந்து 29.95. அதோட வந்து ஒரு 5 cents ஏசியும், ஏசி ஒன்றும், ஒரு கூல் வாட்டர் வர ஒரு ஃபில்டர் ஒன்றும், ஷவர் ஒன்றும் அதோட நாங்கள் ஃப்ரீயாக தருவோம். அப்படி உங்களுக்கு அந்த சோலார் சிஸ்டம் தேவையில்லைன்னு சொன்னா வெறும் 23 லட்சத்துக்கு அந்த ஏசி, ஷவர், ஹாட் வாட்டர் இது மூன்றும் 23 லட்சத்துக்கு இந்த ஆட்டோவோட தருவோம். உங்களுக்கு அந்த மூன்றும் வேணாம் சொன்னாங்க, ஆட்டோ தனியான்னு சொன்னா அதிர விலை கழிவுலையும் வெறும் 21.95க்கு ஆட்டோ மட்டும். அந்த ஆட்டோ தனியாக வந்தால் 21.95க்கு வாங்கலாம். ரைட். ஓகே, நன்றி அண்ணா, நல்ல விளக்கம் பண்ணுங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே, போன என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா சவுண்டே இல்லை, சும்மா நார்மலா மற்ற ஆட்டோ ஓடுற விட நல்ல பிக்கப் கூட, சும்மா எடுத்தோடனே இந்த வேகத்துக்கு வரக்கூடிய இருக்கு. நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. படிக்கலுக்கு வேற லெவல் என்ன இட வசதி, சீட் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், அங்கேயே கொண்டு டூர் போறோம்டா வலிக்கலாம். ரைட். ஃபுல் சார்ஜுக்கு 300 கிலோமீட்டர் பாய்க்கிறேன். வேற லெவல். அது சிம்பிளா இருக்கே, நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, வேற பாருங்களா இடி இந்த வாரண்டி வந்து உங்களுக்கு காப்பீடு வந்து ஃபுல்லா வந்து 2 வருஷத்துக்கு வருமாண்ணா. அடுத்தது பேட்டரிக்கு வந்து கட்டாயம் 5 வருஷத்துக்குரிய வாரண்டி வரும். அதாவது இது வந்து 10 வருஷத்துக்கு மேல உடம்பு பேட்டரின்றது சைக்கிள் படி தான் இதை கணக்கு பண்றது. அப்போ எங்களுக்கு வந்து சைக்கிள் வந்து அதாவது 360 சைக்கிள் வந்து 360 நாள் வந்து 360 சைக்கிள் எடுக்கணும். ஸோ எங்களுக்கு இது பார்க்க போனால் இது 10 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு இந்த பேட்டரி பாதுகாப்பாக இருக்குது. நாங்கள் எங்களோட சோலார் பிளான்ட், அதாவது சோலார் பிளான்ட்டுக்குரியது, ஆட்டோக்குரியதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் லித்தியம் பாஸ்பேட் பேட்டரி தான் பாவிக்கிறோம். அதால் நீங்கள் எதுலேயுமே தான் பயப்பட தேவையில்லை. பட் இது நாங்கள் என்னத்தை கொடுத்துக்கிறோம், புரோதனிப்பீங்கள் இது என்னத்தை கொடுத்துக்கிறாங்களோ இடியுமான்னு இல்லை, அப்படியான்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் வாகனத்துக்கும் கட்டாயம் ஒரு ஃபயர் எக்ஸ்சேஞ்சன் ஒரு பாதுகாப்புக்கு இது வேணும். இது இல்லாமல் தான் நிறைய காரும் இந்தியாவில் எரிஞ்சார். பைக்கோ சரி காரோ சரி எரியேக்க எதுவுமே கையில் இருக்காது, தண்ணியை வச்சு அணைக்கலாதான். ஸோ தற்சமயம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எடுக்க இது இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக முன்னாயத்த உதவியாக தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம். இது இல்லாமல் தான் எல்லா பெரிய கம்பெனியும் கூட டெஸ்லா காரில் கூட இது இல்லை தான். அதெல்லாம் நெறியேக்க என்ன செய்யறேன்னு சொல்லி மண்பாலியை கொண்டு ஓடி திரிவாங்க. கட்டாயம் இது இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சின்ன தீப்பொறியா வரைக்கும் அடித்தா கட்டாயம் அணைஞ்சு போயிடுது. அதை பெருசாக எரிய விட்டுட்டு தான் பிறகு என்ன செய்வாங்க, ஃபயர்காரனுக்கு அடிச்சு அவன் பாரதுக்குள்ள இங்கே எரிஞ்சு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தோடு நாங்கள் கொடுத்துருக்கோம். பார்ட் சாமான் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குண்ணே. இப்போ வரைக்கும் எங்கிட்ட 50 ஆட்டோக்குரிய சாமான் எல்லாமே எங்கள் ஒர்க் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் இப்போ இன்னும் ஷோரூம் மட்டும்தான் அறிவிக்கையில், அதை விரைவாக உங்களுக்கு நாங்கள் ஷோரூமாக அறிவிப்போம். ஓகே, இந்த ஆட்டோ பார்க்குற இல்லாமல் கிட்டடியாகவே நான் உங்களுக்கு அறிவிப்போம். ஓகே, இந்த பார்க்கறதுக்கு இந்த ஆட்டோ வாங்கணும்டா என்ன செய்யணும், முற்பதிவு செய்யணும், என்ன செய்யணும்? முற்பதிவு செய்கிறேன்னா இப்போ மற்ற கம்பெனி மாதிரி நீங்கள் 50,000 1 லட்சமோ உங்களுக்கு புக் பண்ண தேவையில்லை. உங்களுடைய பேர், ஐசி நம்பர், உங்களுடைய அட்ரஸ் அங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்கிறோம் அவர்கிட்ட கொடுத்துட்டு போனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு திருப்பி நாங்கள் கால் பண்ணுவோம், உங்களை ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம். அதாவது உங்களுக்கு ஆட்டோ வேணுமா, உங்களுக்கு எப்போ வேணுமென்றது உங்களோட தேவையை பொறுத்து நாங்கள் உங்களோட ஆட்டோவை உங்களுக்குரிய வர்ணத்தில் செய்துட்டு உங்களுக்குரிய மாதிரி செய்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுவோம். நீங்கள் அந்த நேரம் வந்து நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு போகலாம். அப்போ உங்களுக்கு நாங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்க கால் பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் எங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ண முடியும். அதே உங்களுக்கு இல்லை இப்போ ஃபுல்லாக வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுக்க உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் எங்களோட ஃபினான்ஸ் இருக்குது, எல்பி ஃபினான்ஸ் வந்து நிற்கிறாங்க தானே, அவங்கள நீங்கள் சார்ந்து வரலாம். அதே உங்களுக்கு இல்லை அவங்க வேண்டாம் எங்கள்கிட்ட ஒரு ஃபினான்ஸ் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு செஞ்சு உங்களுக்கு செய்து தரலாம். இதான் வந்து இதோட வழங்கப்படுற 6,90,000 சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தை பற்றி சொல்கிறோம்னா இது என்னன்னு சொன்னான்னா, இப்போ இது வந்து உங்களோட வீட்டிலேயே ஃபிட் பண்ணி போட்டு இப்போ நீங்கள் இதை எடுத்து வீட்டிலே ஃபிட் பண்ணுங்க, ஆட்டோட சேர்த்து இதை ஃபிட் எடுக்கிறீங்க. அது என்ன காரணத்துக்காகன்னு சொன்னால் உங்களோட மின்சார சேவையில்
கரண்ட் பில்ற இந்த பில் உங்களுக்கு அது இப்போ இது ஆட்டோவையும் காசு கொடுத்து எடுத்து மின்சார சபைக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்து மாதம் மாதம் அதுக்கு வேறு பில் கட்டத்தானே வேணும். அந்த இதை குறைக்கிறக்காக தான் உங்களுக்கு இந்த சிஸ்டத்தையும் இதோட நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம். இதில் என்னன்னு சொன்னால் பகலில் நம்ம இதில் ஒன் பண்ணி விட்டோம்னா வெயிலில் அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகி கொண்டிருக்கும். நைட்டில் நீங்கள் ஹையர் ஓடி போட்டு வந்து சார்ஜ் பண்ணுறக்கோ இல்லாட்டி உங்களோட வீட்டில் இருக்கிற சாமான்கள் அதாவது ஃபேன் ஏசி மற்றது ஃப்ரிட்ஜ் அதுகளை பாவிக்கிறதுக்கோ நீங்கள் வந்து கரண்ட் மூலமாக கரண்ட் எடுத்து பாவிக்க தேவையில்லை. இதே பெட்டியில் இருந்து நீங்கள் இதுக்கும் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரம் வீட்டிலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இந்த எல்லா சிஸ்டமும் இப்படியே வரும். இந்த வயர் எடுத்தாச்சு சுவிட்ச் ஒன் பண்ணி போட்டு அதில் ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதில் அடிச்சு விட்டிங்கன்னா இதில் சார்ஜ் ஆகும். அது என்ன கொடி காட்டுங்க ப்ளக் பாயிண்ட் இங்கே இருக்குது. இவ்வளோதான் வேலை. இதில் வந்து இப்போ வந்து வெயிலுக்கு சார்ஜ் ஆகி கொண்டு தான் இருக்குது. இதில் நாங்கள் இங்கே ஒன் பண்ணால் ரைட் அதில் சார்ஜ் வரும். அதில் ஆல்ரெடி சார்ஜ் ஏறி இருக்கிறபடியால் தான் இப்போ அதை ஒன் பண்ண இல்லை. இது வந்து டிஸ்பிளே காட்டும் இங்கே வெட்டிக்கு தான் இங்கே காட்டும். இதில் இன்வெர்டர் பேட்டரிக்கு போகுதுன்றதுக்காக பேட்டரியிலேருந்து எவ்வளோ மாறன்றதையும் காட்டும். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேனல் இதில் வருது? இதுக்கு வருது இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து 6.2 கிலோ வேறுக்குரிய இன்வெர்டர் போட்டிருக்கோம். அடுத்து 6.2 வேறுக்குரிய பேட்டரி ஒன்று போட்டிருக்கோம். வெளியிலேருந்து பெனல்லேருந்து உற்பத்தி ஆகி வரதுன்னா என்ன செய்யும், டிசி மூலமாக வந்து இன்வெர்டருக்கு வந்து இன்வெர்டர் வந்து பேட்டரிக்கு போகுது. திருப்பி பேட்டரியிலேருந்து என்ன சைக்கிள் பண்ணி இன்வெர்டருக்கு வந்து ஏசி ஆகி இங்கே உங்களுக்கு அவுட்புட் வந்து தர்றாரு, ஏசி கரண்டாகவே பெறுவார். ஸோ இதைத்தான் அந்த ப்ரொமோஷனாக நாங்கள் போட்டுருக்கோம்னா ஒரு 3 பேனலும் இந்த 6 இன்வெர்டரும் இந்த 5 கிலோ பேட்டரியும் போட்டிங்கன்னா நார்மலாக உங்களோட ஒரு வீட்டுக்கு 250 யூனிட் வரைக்கும் தாக்காட்டலாம். அதாவது இப்போ 200 யூனிட்டுக்குலாம் எல்லா வீட்டுக்கும் வருது. நார்மலாக இப்போ முதல்ல 60 யூனிட் 50 யூனிட் தான் வந்தது. இப்போ ஒருத்தர் வீட்டையும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் 120 யூனிட்டுக்கு மேலே தான். அப்போ அப்படியான ஆட்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி நீங்கள் வெளியிலேயும் அடிச்சு கொள்ளலாம், ஒரு ஓலண்டை செட் பண்ணி, இல்லை நீங்கள் ரூஃபுக்கு மேலேயும் பூட்டி கொள்ளலாம். அப்போ அதால் இதில் இருந்து என்ன செய்யணும்னா நாங்கள் ஒன் பண்ணினோம்னு சொன்னால் அங்கே வந்து சார்ஜர். மற்றது ட்ராவலிங்கு வந்து எங்களோட ஆட்டோ ஈஸி என்னன்னு சொன்னால் 30 நம்பர் ப்ளக்கில் நீங்கள் எங்கேயுமே சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த கீழ்ஸில் தான் கொண்டு சார்ஜ் போடணும். இப்போ எங்களோட இப்போ நெப்டியூண்ட சார்ஜ் பாயிண்டில் நீங்கள் கொண்டு சார்ஜ் போடணும், எந்த ஒரு அத்தியாவசிய தேவையும் இல்லை. உங்களோட வீட்டில் ஓனா நீங்கள் இப்படி ஒரு 6.2 இன்வெர்டரையும் பூட்டி பேட்டரியும் 5 கிலோ வேட் போட்டு 2 கிலோ வேட் பேனலும் 2 கூடிய பேனலும் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டிலேயே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். போட்டிங்கன்னா சோலார் உண்மையிலேயே உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் மின்சார கரண்ட் வந்து உங்களுக்கு 60 ரூபா 61 ரூபா வரும் ஒரு யூனிட்டுக்கு. ஆனால் இதே நீங்கள் அதை கணிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்வெர்ட் பண்ணினா இது ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு 20 ரூபா அப்படி தான் செலவாகும். இந்த சோலார் வந்து கரண்ட் தயாரிப்பா? இதுவும் வந்து இப்போ அதாவது இந்த இன்வெர்டர் வந்து எங்கட இல்லை, இது பேட்டரி வந்து வேறு ஒரு கம்பெனின்னு இதே மாதிரி தான் இப்போ நாங்கள் செய்து வச்சுருக்கிறோம். இப்போ கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்களோ நாங்கள் அதுக்குரியதை நாங்கள் செய்து கொடுப்போம். எங்கடையும் இருக்குது, எங்கடையும் பேட்டரி இருக்குது. படியோ பட்டாவோ ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் இதுக்குரிய சாமான்கள் பண்ணி ஏற்றி வரணும் அப்படின்றது. இப்போ நாங்கள் இப்போ ஒன் பண்ணுறோம். நான் 2 தான் முதல்ல ஓடி பார்க்குறேன். இதை ஒன் பண்ணுறோம், டெஸ்ட் ட்ரைவ் செய்ய போகிறோம். இதில் ஒரு பட்டன் ஸ்பெஷலாக இருக்குது பாதுகாப்புக்காக. இப்போ அதை நாங்கள் அமர்த்தினோன்னே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணால் சத்தம் ஒன்றும் கேட்காது, ரெடி என்ன மட்டும் இதில் விழும். எல்லாம் எலக்ட்ரிக் தானே, ரெடி என்ன விழுகுது. அப்போ ரெடி என்ன நாங்கள் சாதாரணமாக எக்ஸிலேட்டரை கொடுத்தால் ஓட தராங்க. எக்ஸிலேட்டர் கொடுக்க ஸ்மூத்தாக போகும். ஆனால் இதில் ஹோஸ் பவர் கூடின மோட்டர் இருக்கிறபடியாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்லோவாக தான் எக்ஸிலேட்டர் பாவிக்கணும். இப்போ நாங்கள் எடுத்தவொடனே இப்போ பெட்ரோல் ரெண்டா இன்ஜின் சத்தம் கேட்கும், இங்கே வந்து அப்படி கேட்காது. ஓகே, அப்போ நீங்கள் ஸ்மூத்தாக போட்டு போகலாம். மற்ற பேட்டரி சார்ஜ் சகல விஷயம் இந்த மீட்டரில் பார்க்கலாம். இதில் வைக்கி ஜிபிஎஸ் தந்திருக்கிற மட்டும் சொல்லிடணும். இப்போ ஜிபிஎஸ் இருக்கக்கூடிய வாகனத்தை நாங்கள் ஃபோன்லேயே ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம், எங்கே போகுது எங்கே வருது நிற்குதுன்ற எல்லாத்தையும். நிறைய சொல்லினா 300 கிலோமீட்டர்ஸ் போகும், 300 கிலோமீட்டர் போகும் ஒரு சார்ஜுக்கு. இப்படி போனால் சாதாரணமாக ஒரு 2 ரூபாக்குள்ளே தான் வேண்டிய செலவு முடிய போகுது கிலோமீட்டருக்கு. அப்படி என்ன சொன்னால் அது லாபமான விஷயம் தானே. அடுத்தது சோலார் சிஸ்டத்தில் சார்ஜ் பண்ணலாம், வீட்டில் உள்ள கரண்டில் சார்ஜ் பண்ணலாம். சார்ஜிங் டைம் 3 மணி தேலத்தில் ஃபுல் சார்ஜ் ஏறிடும். 3 மணி தேல போய் ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டு பிறகு
ஃபுல்லாக 300 கிலோமீட்டர் கிட்ட தான் ஓடலாம். அப்போ நாங்கள் ஸ்பீடாக ஓடினோம்னா கொஞ்சம் குறைய ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 250 அப்படியான இதுகள் வாய்ப்பு இருக்குது. பட் இதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்றால் அந்த பிரேக் பிடிக்க அந்த பிரேக் பேட் தெரியாது, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷல் மோட்டர் இருக்கும், அதுலேருந்து திருப்பி கரண்ட் ஏறும் பேட்டரிக்கு. அப்படியான விஷயம் இருக்கிறபடியா இது கூட தூரத்துக்கு ஓடும். மற்ற இந்த பிரேக் சிஸ்டம் பழுதாகாது லேசில். இப்போ அது ஒரு நல்ல விஷயம். மற்றது எனக்கு பிடிச்ச விஷயம் இதில் 3 சில்லு பிரேக் மாதிரி இதில் பிடிக்கும். அது எனக்கு பிடிச்ச விஷயம் சீட் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது, அட்ஜஸ்டபிள் சீட் இருக்குது, வாகனங்கள் காரில் இருக்கிற மாதிரி. மற்ற ஸ்பேஸும் கூட இருக்குது, பின் சீட் மடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. யூஎஸ்பி சார்ஜர் இதில் ஆட்டோவில் இருக்குது. பின்னுக்கு இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கும் யூஎஸ்பி சார்ஜர் போடலாம். தேவைப்பட்டால் இன்வெர்டர் போட்டு வீட்டுக்கு கரண்ட் எடுக்கிற அந்த சிஸ்டங்களும் செய்யலாம் அவசரத்தை வச்சு. மற்றது இப்போ வாரண்டி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் 5 இயர்ஸ் வாரண்டி பேட்டரிக்கு, 2 இயர்ஸ் வாரண்டி வந்து அந்த ஆட்டோவுக்கு. டயரெல்லாம் உயரமண்டபடியாக பெரிய கொஞ்சம் பள்ளந்தட்டியான இடங்கள்லையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் சார்ஜர் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ஆட்டோட சார்ஜர் சிஸ்டங்கள் இதில் பூட்டியிருக்கணும். மற்றது இதில் பார்ட்ஸ்கள் வச்சிருக்கணும் எல்லாம். அப்போ அதனால எங்களுக்கு எப்பயா வாங்கலாம்னு நம்புகிறேன் இந்த ஆட்டோவை. நாங்கள் புக் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ பெரும்பாலும் ஜனவரிக்கு எங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறோம். இதை ஓப்பன்னா சரி. மற்றது பாட்டு போடுற சிஸ்டங்கள், மற்ற ஹேண்ட் பிரேக் எல்லாமே இருக்குது இதில். மாதிரி அது உங்களுக்கு இதில் ரைவிங் ரிவர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன்லேயே ரிவர்ஸ் வந்துடும். இதை நாங்கள் போட்டோம்னா ரிவர்ஸுக்கு போகும். இதெண்டா ஃபார்வர்ட், முன்னுக்கு போகிறது பின்னுக்கு போகிறது இதில் இருக்குது. மற்றது இது வைப்பர், மற்ற சாதாரண ஆட்டோவில் உள்ள எல்லா விஷயமும் இருக்குது. மேலதிகமாக ஜிபிஎஸ் சிஸ்டம் இதுக்குள்ள இருக்குது. மற்றது ஃபோன் சார்ஜர் அப்படியான சகல விஷயங்களும் இதில் இருக்குது. மற்ற சத்தம் இல்லாமல் இருக்கிறான். டாக்டரை பொறுத்தவரை எனக்கு சத்தமும் புகையும் வரக்கூடாது. இந்த 2 விஷயம் எனக்கு சந்தோஷமான விஷயம். இந்த 2மே வந்து பொல்யூஷன், அதாவது சூழல் மாசடையக்கூடிய பிரச்சனை. இப்போ நாங்கள் வேலை கூடிடும் அப்படி தேவையில்லாமல் சுவாச பிரச்சனைகள் வரும். 2வது வந்து சத்தத்தால் காது பிரச்சனை வரும். மற்றது எப்போவுமே ஒரு அமைதியாக இருக்கிறது நல்லது தானே. இப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ஆல்ரெடி நாங்கள் எங்களோட ஹாஸ்பிட்டலில் சோலார் சிஸ்டம் வச்சுருக்கிறோம். பேட்டரியில் ஒரு ஆம்புலன்ஸோ வாகனம் வச்சுருக்கிறோம். பேட்டரியில் ஓடுறது அது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்திய வரையும். பேட்டரியில் ஓடுற வேனே இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இதையும் புக் பண்ணி வச்சுருக்கிறோம். வந்தோடனே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தரோம். இப்போ நாங்கள் என்னதுக்காண்டா சூழல் மாசடையாமல் இருக்கிறது. அது இப்போ எல்லோரும் மரம் நடுறத சொல்கிறோம். அதே மாதிரி இப்படி ஒரு வாகனத்தை வாங்கிக்க ஒரு 50-100 மரம் நட்டுக்கு சமம். அதுகளை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுற நல்ல உள்ளூர் உற்பத்தி இன்றைக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்குறது நல்ல வேலை வாய்ப்புகள் அப்படியான விஷயங்கள் இருக்குது. ஜனவரிக்கு அவை ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சுது. அவை இந்த பெர்மிஷனில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கணும். அந்த பெர்மிஷன் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து 10 நாள் 15 நாளில் தரப்படுமென்னு சொல்லினோம். அதுக்குரிய அமைச்சரை எல்லாம் காய்ச்சிட்டு போயிருக்கிறோம். அது வந்தோடனே சேல்ஸுக்கு வந்துச்சு. அவைக்கு ஒரு மாதத்துக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10-20 ஆட்டோ டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மாதத்துக்கு. அப்படி வந்ததுனால் ஓகே. முக்கியமாக உற்பத்தி செலவு குறைவு. உற்பத்தி என்ன அந்த பாவனை செலவு குறைவு தானே. அதனால் கூடுதலாக ஆட்கள் விரும்பி வாங்குவேன். நிறையவே உள்ளூரில் இருக்கிறபடியாக ஏதாவது பிரச்சனை வந்து உடனே ஹெல்ப் பண்ண பார்ட்ஸ்லேருந்து எல்லாம். இப்போ இது வெளிநாட்டு கம்பெனியோ வெளிநாட்டு இருக்கிறக்கே ஒரு பயமௌண்ட் இருக்குது. இது எப்படியோ எல்லோரும் பக்கத்தில் அணிரிக்கணும். அவைய நேரடியாக நாங்கள் அணியிக்கொள்ளலாம் இலகுவாக. அதை லீசிங் வசதிக்கு கம்பெனி வந்திருக்கணும். செய்து கொடுக்கணும். 22 லட்சம்னு சொல்லி நம்ம 21,95,000 சொல்லி அது மற்ற ஓட்டோக்களை விட விலை குறைவாக எனக்கு பட்டது. அதனால நான் அவசரமாக ஒரு ஓட்டோ புக் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற ஆட்டோக்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து இதில் இருக்கா? அதை விட கூடன்னு சொல்லிக்கிறேன். இனி பாவனையில் தெரியும். இப்போ பாவனையில் போய் கொண்டு கேட்க தெரிய வரும் ஏதாவது பிரச்சனை இருந்தால். மற்ற வாரண்டி இருக்கிறபடியாக பயமில்லாமல் வாங்கலாம். வாரண்டி இருக்க ஏதாவது பிரச்சனை வந்தால் அவை தான் செய்து தருவோம் அதில் சொல்லணும். மற்றது அவை எல்லாமே இப்போ பெஸ்ட்டாக செய்கிறோடைய பெஸ்ட்டாக செய்வோம்னு யோசிக்கணும். நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயங்கள் இப்போ ஓட்டோ எங்கள்கிட்ட வேறு இருக்குது பெட்ரோல் ஓடுறது. அதில் அந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பத்தி என்று சொல்லி நம்ம அந்த பத்திக்குள்ளே அடிக்கடி மண் போகும், சேறு போகும், தண்ணி போகும். அப்போ அது அடிக்கடி டேமேஜ் ஆகி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு க்ரீஸ் வைக்கிறது 3 மாதத்துக்கு க்ரீஸ் வைக்கிறது கணக்கு பிரச்சனைகள் இருக்குது. இது அது ஒன்றும் இல்லை. இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா படம் எடுத்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டிவரஞ்சர் மாடல் வாகனம் மாற்றி ஒரு டஸ்ட்டும் போகாது. அப்போ அதுக்குள்ளே போய் பழுதாகிறதுக்கு சான்ஸ் குறைவு. அந்த விஷயத்தால் கணக்கு லாபம். அடிக்கடி மெக்கானிக் கடையை போடுற தேவையில்லை. அதை விட இதில் இருக்கிற பெனிஃபிட் அந்த நான் சொன்ன பிரேக் பிடிச்சால் பிரேக் பேட் தேயாஸ் அது என்ன செய்யணும்னா கரண்டாக மாறி பேட்டரிக்கு சார்ஜ். அந்த டெக்னாலஜி இப்போ மேலையில் ஏறிட்டு இறங்கினோம்னு சொன்னால் பிரேக் பிடிச்சிக்கிறாங்க பேட்டரி சார்ஜ் ஏறிக்கொண்டு போகும். பேட்டரி சார்ஜ் ஏறி நான் என்ன கூட தூரத்துக்கு போடும். அந்த வீட்டுக்காரன்லேயே போடலாம். நேரடியாக 13 MBS ப்ளக்கில் போடலாம். போட்டால் எங்களுக்கு வேறு ஸ்பெஷலாக போய் சார்ஜ் பண்ண தேவையில்லை. இதில் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது.
சில நேரம் ஒரு டூல்ஸ் பாவிக்க வேண்டிய ஆகலைன்னா இவன் இன்வெர்டர் வீட்டை ரொம்ப வாங்கணும், ஃபிக்ஸ் பண்ணி தருவேன். நீங்கள் இந்த பேட்டரியில இருந்து எடுத்து இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வயரிங் வேலை செய்ய போகிறாருன்னா அதில் கரண்ட் எடுக்கலாம். அதில் ஒரு கேம்பிங் மாதிரி சுற்றுலா போகிறாருன்னா அதில் கரண்ட் எடுத்து கொஞ்சம் இதுக்கு பாவிக்கலாம். இல்லை வீட்டில் கரண்ட்டுண்டா அந்த டைமுக்கு கரண்ட்டை ஏசி கரண்ட் எடுக்கலாம். அப்படியான சில விஷயங்களை செய்யணும். பட் சோலார் சிஸ்டம் சேர்த்து கொடுக்க மலிவாக கொடுக்குறபடியா அவை சொல்லினா 300 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு 450 ரூபா செலவு முடியும். சாதாரண கரண்டில் போடைக்க ஒரு 800-900 அப்படி முடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் கூட ஒரு கிலோமீட்டருக்கு 3 ரூபா முடிய போகுது. 3 ரூபா கிலோமீட்டருக்குன்னா நாங்கள் இப்போ கிளிநொச்சி போகிறதுக்கு சொன்னால் 70 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்னா 300 ரூபா காசு தான் லாபம் தானே. சூழலும் மாசடியாது. நன்றி. நான் என்னோட டிவிஎஸ் பஜாஜ் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தேன். நான் 2011 நான் பஜாஜ் வச்சுருந்தேன். அதுன்ற இதுக்கு இப்போ நாங்கள் கியர் போட்டு ஹேண்ட் பிரேக் கியர் போட்டு எடுக்கிற அதை விட பிக்கப்பாக வருது. இப்போ கியர் போட்டுட்டு நாங்கள் மாத்திரம் தானே எப்படியோ ஃபர்ஸ்ட்டை போட்டுட்டு திருப்பி எங்களுக்கு இங்கே ஒரு டிஃபிகல்ட் இருக்குது. மாற்றி கொண்டு போகும்போது எங்களுக்கு ஒரு டைம் தேவை, மற்ற ஒரு கேப் தேவை. இது அப்படி இல்லை, எக்ஸலரேட்டர் கொடுக்குற அந்த ஸ்பாட்லேயே வந்து ரேஞ்ச் மாறி ஸ்பீட் அதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அது வந்து சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல உண்மைக்கு நல்லா இருக்குது, திறமை இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி சீட்டும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் தானே, சீட் ரெஸ்ட் போடலாம், சரிக்கலாம், அதை விட முன்னுக்கும் எடுக்கலாமா. டிரைவிங்கில் நல்லா இருக்கு உண்மைக்கு. ஓகேண்ணா அந்த ஓகே. ஸ்லோ வணக்கம். என்ன மாதிரி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கொஞ்சம் என்ன சொல்கிறது, இடமும் நல்லா பெருசாக இருக்குது, விலையும் ஓகே. வருங்காலத்தில் நீ எலக்ட்ரிக்கல் பைக் தான் மாறும் ஜுவம் வர வரையால் ஓகே. இப்போ வந்து இந்த நெப்டியூன் ஆட்டோவை அறிமுகம் செய்கின்ற கைருடன் நிறுவனத்தினுடைய நிறுவனர் சாந்திகன் அண்ணாவோட காட்சி பார்ப்போம். இந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சவரை அவரோட காட்சி பார்ப்போம். எப்படி ஒரு ஐடியா வந்தது? நல்ல ஒரு ஐடியா அதான் வெளிநாடுகளில் தான் நாங்கள் உலகளமே இறக்குமதிக்கு மோசம் செய்து வந்திருக்கோம். அதுவும் இங்கே அதுவும் யாழ்ப்பாணத்தில் இந்த மெயின் நோக்கம் என்ன சொல்லுங்க, இப்போ இறக்குமதி செய்கிற ஆட்டோகளில் விலையை நான் அனலைஸ் பண்ணேக்க அது வந்து ஓவர் காஸ்டிங். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டா எல்லாம் 24 லட்சம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது, 24 லட்சத்துக்கு மேலே. ஆனால் ஃபீச்சர்ஸும் குறைவு, அதை விட ரேஞ்ச் குறைவு. எக்ஸாம்பிளுக்கு 150 தான் இலங்கையில் இருக்கிற டாப் ரேஞ்ச். அப்போ ஒரு டாக்ஸி ஒரு ஆள் ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டுவிட்டு ஆட்டோவை விடிய எடுத்தாரண்டா கொழும்பில் எல்லாம் 250 கிலோமீட்டர் ஓடலாம் ஒரு நாள் முழுக்க. அவ்வளவு டிமாண்ட் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நபர் 250 ஃபுல்லாக ஓடலாம் விடியலேருந்து பின்னேரம் 6 மணிக்குள்ள. அப்போ அவருக்கு 150 ரேஞ்ச் கொடுக்குறது காணாது. அந்த 150 அவர் இன்னொருக்கா சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வருது. அதுக்கு சார்ஜிங்க்கு நார்மலாக 3 மணி நேரம் தொடக்கம் 5 மணி நேரம் எடுக்கும் எல்லா ஆட்டோவும், எந்த மாடலும். குயிக் சார்ஜ் எல்லாத்துலேயும் இல்லை. குயிக் சார்ஜ் மாதிரி ஆட்டோவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் இல்லை. அப்போ இந்த டாக்ஸி ஒரு நாள் விடிய ஆட்டோவை எடுத்தால் தன்னால் 7 அளவு ஓடணுமன்றதுக்காண்டி தான் 300 கிலோமீட்டர் கொடுக்குறான். அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணினாரண்டா அவர் தன்னால் 7 ஆண்டு தான் நிப்பாட்டுவாரே தவிர சார்ஜ் முடிஞ்சதுண்டு நிப்பாட மாட்டார். அதே போல் விலையும் ஈக்குவல் இல்லை, அதை விட குறைச்சி தான் கொடுக்குறோம். பெரிய பேட்டரி கொடுத்து பேசஞ்சருக்கு நல்ல சீட், டிரைவருக்கு நல்ல சீட், லக்கேஜ் ஸ்பேஸ். இப்போ இது ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்தால் அவங்களோட பெரிய லக்கேஜ் எல்லாம் சிம்பிளாக தூக்கி ஏற்றி கொண்டு போகலாம். அது இப்படி ஒரு அது மாதிரி சொல்கிறது எல்லாம் டிஃப்ரெண்டாக இருந்தது. நாங்கள் வடிவாக இன்னொரு பொருளையும் வடிவாக வச்சு ஏற்றி கொண்டு போகலாம். கேஸ் சிலிண்டர்லேருந்து என்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையெல்லாம் ஈஸியாக கொண்டு போகக்கூடிய மாதிரி மெயின் நோக்கம் அதான் விலை. அப்போ நாங்கள் பார்த்தோம் ஏன் எங்களால் ஆட்டோ வந்து இலங்கையில் உற்பத்தி செய்து ஏன் குறைஞ்ச விலை, ஏன் எல்லாம் இம்போர்ட்டுக்கு போவோமா, இம்போர்ட்டுக்கு போய்க்க தான் விலைவாசி கூடும், அந்நிய செலாவணின்ற ரேட் கூடிக்கொண்டு போகும், நாட்டின் பொருளாதாரம் ஒரு நாளும் டெவலப் ஆகும், நாட்டில் $US கூடிக்கொண்டே போகும். இம்போர்ட்டை நம்பி இருந்தீங்கடா, இறக்குமதியை நம்பி இருந்தால் நாடு பாதாளத்துக்கு போயிடும். இப்போ இயங்கடவை எங்களால் முடிஞ்சதை செய்யணும். அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட வளம் இருக்குது, என்ஜினியர்ஸ் இருக்கிறோம், யோசித்தோம். அப்போ ஒன்று செய்யணும் மட்டும் யோசிச்சதில் முதலாவதாக டிமாண்ட் இதுக்குத்தான் கூட சரியா. அப்போ இதை செய்து மக்களுக்கு கொடுக்கணும் லோ ரேட்டில். விலையும் லோவாக தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், ஃபீச்சர்ஸை கையாக வச்சுருக்கிறோம். அதனால் மக்களுக்கு நன்மை, எங்களுக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை. நல்ல ஒரு முயற்சி உண்டு. ஓகே. இப்போ இது வந்து ஜனவரி வந்து எல்லாரும் கிடைக்க இந்த லீசிங் எவ்வளோ எடுக்கையாக இருக்கும்? லீசிங் கம்பெனிகள் அறிவிச்சிருக்கு 50% கொடுக்கலாம். அது கஸ்டமர் சில நேரம் நல்ல ஒரு ஃபினான்சியல் ரீதியாக நல்ல ஸ்ட்ரென்த் பொண்டோண்டு பேங்கோட வச்சுருந்தா சில நேரம் 5 லட்சம் கட்டிட்டும் எடுத்துக்கொண்டு வரலாம். அது கஸ்டமர் சைட்டில் தான் இருக்குது விஷயம். இப்போ நல்ல பேங்கோட நல்ல டச்சில் இருந்து பிஸ்னஸ் செய்கிறாங்களுக்கு பேங்க் நல்லா ரிஸ்க் எடுத்து நல்ல லோவில் கொடுக்கும்.
சரி உங்களோட கிரிப்பை பொறுத்து. சரி அண்ணா, ஓகே, நன்றி அண்ணா. ஓகே. மற்றது இந்த ஆட்டோவில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னன்னு சொன்னால் இந்த ஆட்டோவில் வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கு. ரைட்டு. நீங்கள் ட்ராக் பண்ணி கொள்ளலாம் கட்டாயம். இப்போ ஜிபிஎஸ் வந்து நாங்கள் வச்சிருப்போம். அந்த ஜிபிஎஸ்ல நீங்கள் வந்து இந்த இப்படி தான் அந்த ஜிபிஎஸ் வரும் உங்களுக்கு. கட்டாயம் ஜிபிஎஸ் இருக்கும். அந்த ஜிபிஎஸ் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட ஆட்டோ எங்கே நிற்கிதுன்றதை, நீங்கள் எங்கே நிற்கிது, எப்படி ஓடுது, போய் வருதுன்றதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த நிற்கிது பாருங்க, இந்த ஆட்டோ நிற்கிற இடம் சரியா உங்களுக்குரிய புள்ளி விவரத்தோட எவ்வளோ நிமிஷத்தில் ஓடி நிற்கிது, எவ்வளோ நிமிஷம் ஸ்ட்ரைக்கில் நிற்கிது, எவ்வளோ நிமிஷத்தில் இன்ஜின் உங்களுக்கு ஆஃப் பண்ணியிருக்கு, பேட்டரி எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்குது, எக்ஸ்டர்னல் பேட்டரி உங்களுக்கு சரியாக இருக்குது, எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்குது, இப்போ இன்றைக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஓடி செக் பண்ணியிருக்கோம். ரெண்டு சகல தரவும் வந்து உங்களுக்கு தரும். இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் நாங்கள் தான் செய்கிறோம். ஓகே. இதுக்குன்னு மட்டும் இல்லை, கார்கள், ரெண்டல் காருக்குரியதுகள், ப்ரிஸ்டைஜ் ரெண்டல் கார் அப்படின்னு நிறைய ரெண்டல் கார் இருக்குது தானே. ஜஃப்னாவில், வவுனியாவில் அவங்களோட ரெண்டல் காருக்குலேருந்து அவைண்டேலேருந்து சிடி ப்ரைவேட் பஸ்ஸிண்டேலேருந்து எல்லாத்துக்கும் உரிய லொரியின் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்குரியதுகள் இருக்குது. அதுக்குரிய ஜிபிஎஸ் சிஸ்டமும் நாங்கள் செய்கிறோம்.